ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 76% அப்பு, நிஃப்டி 32 பாயிண்ட்ஸ் அப்பு, நிஃப்டி மிட் கேப் வந்து 285 பாயிண்ட்ஸ் அப்பு, ஸ்மால் கேப் 21 பாயிண்ட்ஸ் அப்பு. இதில் வந்து இன்னைக்கு மேஜர் பர்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மெட்டல் செக்டர். மெட்டல் வந்து ஹெவி பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு, ப்ளஸ் வந்து ஆட்டோ செக்டர் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. டேரிஃப் கட் பண்ணதுனால டாடா மோட்டர்ஸ் தான் ஹெவி பர்ஃபார்மர். அதில் 4% அப்பு, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 3.93% அப்பு, பஜாஜ் ஆட்டோ 3.84, ஈச்சர் மோட்டர் 3.56. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு ஆட்டோ செக்டரில். ப்ளஸ் வந்து ஸ்டீல் செக்டர்லேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு இன்னைக்கு. ஸ்டீல் செக்டர் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 2.64%, டாடா ஸ்டீலும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் 0.68%, பஜாஜ் ஃபினான்ஸும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். இதில் ஐடிசியும் இன்னைக்கு பாசிட்டிவில் தான் இருக்குது. லாஸ்ட் வீக் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகி முடிஞ்சிச்சு, இன்னைக்கு வந்து பாசிட்டிவ்ல இருக்குது. இன்னைக்கு லூசரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக லூஸ் பண்ணியிருக்குது ட்ரெண்ட் வந்து -3.85% நெகட்டிவ்ல இருக்குது. ஏஷியன் பெயிண்ட்டும் 1%க்கு மேலே டவுனு. அதே மாதிரி டாக்டர் ரெட்டி லேப்ஸும் 1% மேலே டவுனு. ஐடி செக்டார் இன்னைக்கு 1% வந்து டவுனு, கிட்டத்தட்ட 1% கிட்ட டவுனு, 0.94% டவுன், நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகி முடிஞ்சிச்சு இன்னைக்கு. இதுதான் வந்து நம்ம ஓவரால் வியூ ஆஃப் நிஃப்டி. நம்ம இப்போ இண்டிவிஜுவல் மார்க்கெட் நியூஸ் பற்றி பார்ப்போம் இன்னைக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே தான், நிஃப்டி வந்து 0.13% ஆஃப், சென்செக்ஸு 0.9% அப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு குயிக் காமர்ஸ் கிட்டேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. நம்ம இப்போ ஃபெஸ்டிவ் சீசன் வர்றதுனால, தசரா அதெல்லாம் வர்றதுனால, தீபாவளி நமக்கு வர்றதுனால நிறைய ஹையரிங் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்கு. 40-60% ஹையர் பண்ண போகிறாங்க குயிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். நிறைய ஆர்டர்லாம் ப்ளேஸ் ஆகும். அதை டெலிவரி ப்ளஸ் பேக்கிங் எல்லாத்துக்கும் வந்து அவங்க ஹையர் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. 40-60% ஃபெஸ்டிவ் சீசன் நம்ம இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு ஃபெஸ்டிவ் சீசன்ஸாக தான் இருக்கும். அதனால வந்து 40-60% ஒர்க் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஆட்டோ செக்டார். இன்னைக்கு ஆட்டோ செக்டார் பார்த்தீங்கன்னா நல்லா ரேலி ஆயிருக்கு. அப் டு 7% வரைக்கும் ரேலி. அதில் வந்து டாடா மோட்டார்ஸ், அசோக் லேலாண்ட் இதெல்லாம் வந்து ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு டாடா மோட்டார்ஸ் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சில் தான் டாடா மோட்டார்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதனோட ஆல் டைம் ஹை வந்து 1000, கிட்டத்தட்ட 1000லேருந்து 1035லேருந்து இப்போ 700ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு நல்ல வேல்யூஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கன்சால்டேஷன் ஃபேஸில் தான் இருக்கு. இது எதனால் இப்போ இவ்வளோ நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா, அதுக்கு ஜாகுவார் லேண்ட் ரோவர் ப்ராப்ளம் இருக்கு. குளோபலாக ஆட்டோ செக்டார் வந்து டவுனில் இருக்கறனால, சைனீஸ் மார்க்கெட் டாமினேட் பண்ணுறதுனால இவங்களால டாமினேட் பண்ண முடியல. அதனால வந்து ஜாகுவார் லேண்ட் ரோவர் பிரச்சனைனால இந்த ஸ்டாக் வந்து இப்போ டவுனாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனோடனே ஆட்டோ செக்டாரில் டாடா மோட்டார்ஸ் நல்லா அப் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நல்ல கன்சால்டேஷன் ஃபேஸ். அதனால இப்போ இந்த ரேஞ்சில் வந்து கன்சிடரேஷன் பண்ணலாம். ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ டாடா மோட்டார்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி கன்சிடரேஷன் பண்ணலாம். நம்ம பார்ட் பை பார்ட் அமௌண்ட்டாக கன்சிடரேஷன் பண்ணிவிட்டு டாடா மோட்டார்ஸ் நல்ல வேல்யூஷன் இப்போதைக்கு அதை பில்ட் பண்ணலாம். ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா 12.2% தான் இருக்குது ஸ்டாக்கோட பி. ப்ளஸ் வந்து கரண்ட் ப்ரைஸும் நல்ல கன்சால்டேஷன் ரேஞ்சில் தான் இருக்குது. ஆல் டைம் லோன் பார்த்தோன்னா 536, இப்போ 720லே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குது. அதனால நம்ம இப்போ டாடா மோட்டார்ஸை கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வந்து ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்னைக்கும் ஒரு நல்ல பர்சன்ட் அப். சென்செக்ஸ் ப்ளஸ் நிஃப்டி பார்த்தோம்னாலும் செகண்ட் கெய்னர் பார்த்தீங்கனாலும் 3.93% அப் மஹிந்திரா இன்னைக்கு. அதனால 14% ரேலி ஆகிட்டு இருக்கு இந்த 4 டேஸில். ஜிஎஸ்டி கட்டினால டிராக்டருக்கெல்லாம் நல்லா பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க மஹிந்திராவில். அதனால இன்னைக்கு ஸ்டாக் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ மஹிந்திரா ஸ்டாக் கன்சிடர் பண்ண முடியுமான்னு பார்த்தா இப்போ இருக்கிற ரேஞ்சில் கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஓவரால் ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மஹிந்திரா. இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3701. இன்னைக்கு வந்து 3.93% அப் ஆயிருக்கு. ஸ்டாக் வேல்யூ 33.5. இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னாலும் இப்போ பாருங்கள், அதனோட ஆல் டைம் ஹை இன்னைக்கு தான் ஆல் டைம் ஹை தொட்டிருக்கு.
3701 ஆல் டைம் ஹையில் இருக்கனால இப்போ கன்சிடரேஷன் ரேஞ்சில் ரொம்ப அதிகமான லெவலில் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்னா ஃபாஸ்ட்டாக குறைஞ்சிரும் பிலோ லெவலில். அதனால இப்போ ஹை வேல்யூஷனில் கன்சிடர் பண்ணுறது பெஸ்ட் இல்லை. நம்ம வெயிட் பண்ணலாம், ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வாட்ச் லிஸ்ட்டை வச்சுட்டு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணலாம். எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அந்த டைமில் நல்லா என்ட்ரி கொடுக்கலாம். இந்த ப்ரைஸில் என்ட்ரி கொடுக்கறது மஹிந்திராவில் நல்ல விஷயம் இல்லை. அதனால நம்ம வெயிட் பண்ணலாம் மஹிந்திராவில் என்ட்ரி கொடுக்கறதுக்காக. இதான் மஹிந்திரா பற்றி நியூஸு. ப்ளஸ் நெக்ஸ்ட் வீக் அர்பன் கம்பெனி ஐபிஓ இருக்குது. அந்த ஐபிஓ வந்து நல்லா இப்போ இன்னும் சப்ஸ்கிரைப் ஸ்டார்ட் ஆகலை. இந்த லெவல்லே வந்து இதனோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதனால நல்ல வேல்யூஷன் இந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 32% அப்பில் இருக்குது. சப்போஸ் இன்னும் சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டும் ஓப்பன் ஆகல, 10 செப்டம்பர் தான் ஓப்பன் ஆகுது. தட் இஸ் நாளைக்கு ஓப்பன் ஆகுது சப்ஸ்கிரிப்ஷன். 10 செப்டம்பர் நாளைக்கு ஓப்பன் ஆகுது. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இப்போவே 30% அப்பில் இருக்குது. இன்னும் 2 நாளில் 50% மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண உடனே நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதனால வந்து இந்த ஐபிஓ வந்து வாட்ச் லிஸ்ட்டை வச்சுக்கலாம். நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு 10th வந்து ஓப்பன் ஆகுது. 10th ஓப்பன் பண்ண உடனே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நல்ல லிஸ்டிங் கெயின் கிடைக்கும். அதில் ஒரு லாட் ஒரு 14,000 அந்த ரேஞ்சில் தான் வரும். நம்ம 14,000 அப்ளை பண்ணோம்னாலும் நமக்கு கிடைச்சதுன்னா ஒரு 50% கெயின்னாலும் 7,000 கெயின். ஒரு சிங்கிள் டேயில் எக்ஸிட் பண்ணிட்டு வந்தாலும் 7,000 கெயின். அதனால இந்த ஐபிஓ நம்ம வாட்ச் லிஸ்ட் வச்சுக்கலாம் 10th அன்னைக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதானி பவர் கிட்டேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதானி பவர் வந்து ஒரு டீல் வின் பண்ணியிருக்காங்க. அந்த டீல்னால 6,000 crore ப்ராஜெக்ட்னால 6% அப் ஆயிருக்கு இன்னைக்கு. இது நல்ல டீல், பூட்டான் ப்ராஜெக்ட். அதனால 6% அப் ஆயிருக்கு அதானி பவர். இப்போ இருக்கிற ரேஞ்சில் கன்சிடரேஷன் பண்ண முடியாது. நம்ம வெயிட் பண்ணலாம். அதானி பவர் முன்ன ஒரு நல்ல கன்சிடரேஷன் ரேஞ்சில் கொடுத்தது. ஒரு brokerage firm வந்து அதானி மேலே நல்லா அக்யூசியேஷன் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நல்ல கன்சிடரேஷன் ரேஞ்சில் இருந்தது. இப்போ எதுவும் கன்சிடரேஷன் ரேஞ்சில் இல்லை. அதனால வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு பென்னி ஸ்டாக். இந்த பென்னி ஸ்டாக் பார்த்தோம்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து 15 rupees இருந்திருக்கு. இப்போ 19,000 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh போட்டிருந்தோம்னா ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இப்போ வந்து 12 crore. எவ்வளோ இன்க்ரீஸ் கொடுத்துருக்கு பாருங்கள் 5 இயர்ஸில். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இட்டாச்சி எனர்ஜி மல்டி பேக் ரிட்டர்ன்ஸ் 5 இயர்ஸில் கொடுத்துருக்கு. இந்த எனர்ஜி செக்டாரில் நல்ல ஒரு ட்ரேடிங், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கு 5 இயர்ஸில் இந்த ஸ்டாக்ஸை. இப்போ பார்த்தீங்கன்னா 2020 ப்ரைஸ் ஆட் ₹15. இப்போ ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா 19,000. எவ்வளோ இன்க்ரீஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். நம்ம 1 lakh. சப்போஸ் இது கம்பெனியும் ஒரு நல்ல இட்டாச்சி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கு, நல்ல கம்பெனி தான். அப்போ வந்து ஃபியூச்சரிஸ்டிக் கோல் நம்ம கெஸ் பண்ணி போட்டிருந்தோம்னா ஒரு 1 lakh, ஜஸ்ட் ஒரு 1 lakh போட்டிருந்தோம்னா இப்போ வச்சு பாருங்கள் அதனோட வேல்யூ 2020 12 crore. எவ்வளோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கு. அந்த மாதிரி நல்ல வேல்யூவேஷன் இருக்க ஸ்டாக் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ஒரு நல்ல மல்டிபேக் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி ஸ்டாக் போகும்போது நம்ம ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் அனாலிசிஸ் நம்ம நல்லா அனாலிசிஸ் பண்ணணும். டவுன் ட்ரெண்டில் எவ்வளோ போகும், அப் ட்ரெண்டில் எவ்வளோ போகும், ஃப்யூச்சர் இந்த இண்டஸ்ட்ரியோட பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா அனலைஸ் பண்ணிட்டு போடணும். நெக்ஸ்ட்டு செயில் மெட்டல் ஸ்டாக். இன்னைக்கு எல்லா மெட்டல் ஸ்டாக்கும் நம்ம பார்த்த மாதிரி மெட்டல் ஸ்டாக், ஸ்டைல், JSW, டாடா ஸ்டீல் எல்லாமே வந்து ஒரு நல்ல அப்போர்ட் மூவ்மெண்ட்டில் கொடுத்துருக்கு. இது எதனாலும் பார்த்தோம்னா ஜிஎஸ்டி ரேட் கட்டு ப்ளஸ் குளோபல் டென்ஷன் எல்லாமே நார்மலைஸ் ஆகிட்டு வரனால இந்த மெட்டல் செக்டார் இன்னைக்கு ஒரு நல்ல அப்பில் கொடுத்துருக்கு. எல்லா ஸ்டீல் செக்டாருமே இன்னைக்கு நல்ல ஒரு அப்பு. நெக்ஸ்ட்டு ஹீரோ மோட்டார் கார்ப்கிட்ட ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து நியூ சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஹர்ஷவர்தன் சிட்டாலே அவர் தான் வந்து நியூ சிஇஓ ஆஃபீஸராக ஹீரோ மோட்டார் கார்ப்க்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எஃபெக்டிவ் January 5, 2026 நியூ சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஹீரோ மோட்டார் கார்ப்லேருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான். ஸ்மால் கேப் ஸ்டாக் வந்து மதுகேலா, ரமேஷ் தமானி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இன்வெஸ்டரு. இவங்க வந்து ஒரு ஸ்மால் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாக் பேர் பார்த்தோம்னா ஒரு மீடியா ரிலேட்டட் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரைம் ஃபோக்கஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு
ஒரு அப்பர் சர்க்யூட்டில் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அது பார்த்தீங்கன்னா 10% அப்பில் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அப்பர் சர்க்யூட் அடித்து நின்றுருக்கு. ஏன்னா வந்து ஏசி இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ், அந்த இன்வெஸ்டர் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கனால நமக்கு வந்து இன்னைக்கு அப்பர் சர்க்யூட் ஆகி நின்றுருக்கு. அதனால் நம்ம டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து ரொம்ப ஸ்மால் கேப் ஸ்டாக்குனால ரிஸ்க் அதிகம். அதனால நம்ம நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் என்ட்ரி கொடுக்குறதா இல்லையான்னு சொல்லிட்டு அப்போ செக் பண்ணலாம். இப்போதைக்கு என்ட்ரி கொடுக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10% அப்பு. இப்போ என்ட்ரி கொடுக்கணும். இதனோட ஸ்டாக் P36 இதனோட கிராஃப் பார்த்தீங்கன்னாலும் எப்படி ட்ரேட் ஆகிருக்கு பாருங்கள். லாஸ்ட் 10 இயர்ஸில் 2007லேருந்து 2007லேருந்து நல்ல ஒரு அப்பு டவுனு அப் டவுன் இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கு. இப்போ வந்து இந்த லாஸ்ட் மார்க்கெட் டவுன்லேயே நல்ல ஒரு 89 ருபீஸ்க்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 160க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி அப் டவுன் நல்லா டவுன் அப்பில் போயிட்டுருக்கு. ப்ளஸ் இதில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் நிறையா இருக்குது. அதனால வந்து இந்த ஸ்டாக் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணுறது நல்ல விஷயம் இல்லை. அதனால வெயிட் பண்ணலாம். நம்ம இதனோட ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். அவங்க ஏஸ் இன்வெஸ்டர்ஸ் அவங்களால இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணலாம். அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் முன்னாடியே தெரிஞ்சிடும். ஏதாவது பிரச்சனைனாலும் அவங்க டக்குன்னு எக்ஸிட் ஆகிடுவாங்க. நமக்கு அந்த அளவுக்கு நியூஸ் வராது. அதனால இந்த ஸ்டாக்கு மானிட்டர் பண்ணலாம். மானிட்டர் பண்ணிவிட்டு நல்ல வேல்யூவேஷன் ப்ளஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா அதுக்கப்புறம் வேணாலும் நம்ம இதை பற்றி யோசிக்கலாம். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் பக்கம் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது பெட்ரு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இன்னைக்கு கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 19 ருபீஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு 22 கேரட் கோல்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம செக்டார் வைஸ் இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக் பிஎஸ்சி ஐடி பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி நெகட்டிவ் தான் முடிச்சிருக்கு. அதே மாதிரி ஆட்டோ செக்டர் வந்து 3% அப்பு, மெட்டல் வந்து 0.36% அப்பு, ஆயில் அண்ட் கேஸ் 0.28, ரியாலிட்டி 0.44, பவர் வந்து 0.14. இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் வந்து இன்றைக்கி பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. இண்டெக்ஸில் இருக்க ஸ்டாக் வந்து மோஸ்ட்டாக பாசிட்டிவ் வரதுக்கு காரணம் மெட்டல் இண்டெக்ஸும் ப்ளஸ் ஆட்டோ செக்டார் இன்றைக்கி நல்ல பர்ஃபார்மன்ஸ். அதனால தான் அந்த ரெண்டு செக்டாரும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதனால் நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங்கும் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. அவ்வளோதான். இன்றைக்கி மேஜரான நியூஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஏதாவது டவுட்ஸ் ப்ளஸ் ஸ்டாக் ரிலேட்டடாக ஏதாவது அனலைஸ் பண்ணணும், ஏதாவது ஸ்டாக்ஸ் டவுட்னால கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.